காய்ஸ் உங்க கூகுளில் வந்து வேகன் சேவான்னு டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல வெல்கம் பரிவகன் சேவான்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். இந்த வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட் தான் ஆர்டி ஆஃபீஸோட. நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு பாப்பப் மெசேஜே வரும். இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணோன்னே மேலே பாருங்கள், இந்த நிறைய கொடுத்துருப்பாங்க. அபவுட் இன்ஃபார்மன்ஸ் சர்வீஸ், ஆன்லைன் சர்வீஸ், டேஷ்போர்ட் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் ஆன்லைன் சர்வீஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஷோ ஆகும் உங்களுக்கு. அது நிறைய ஷோ ஆகிறதுல வந்து வீக்கல் ரிலேட்டட் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருக்கோங்க. வீக்கல் ரிலேட்டட் சர்வீஸ் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டேட்டை வந்து என்ட்ரு பண்ணி சொல்லுவோம். நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணி உங்களோட ஸ்டேட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம் இதில். ஓகே, இப்போ உங்கள் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தமிழை செலக்ட் பண்ணோன்னே உங்கள் வெப்பேஜ் லோட் ஆகி கீழே பாருங்கள் வீக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆர்டிஓ நீங்கள் இப்போ என்ன ஆர்டிஓ கொடுக்க, இப்போ நான் தூத்துக்குடி கொடுக்கேன். இப்போ என்னோட ஆர்டிஓ தூத்துக்குடினாலும் தூத்துக்குடி கொடுக்கேன். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து அதை உங்களோட வீக் நம்பர் என்ட்ரு பண்ண கூட இருக்கும், என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஷேர்ஸ் பண்ணி இங்கே தூத்துக்குடி டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, தூத்துக்குடி செலக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா பேஜ் ஒன்ஸ் ரீலோட் ஆகும். ரீலோட் ஆனதுக்கப்புறம் டிக் பாஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன சர்வீஸ் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு பாப்பம் மாதிரி காமிக்கும். இருக்கிற எல்லா சர்வீஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் ஆர்சி புக் எடுக்கிறது, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணது, எஸ்சி ஃபார் என்ஓசி, இது மாதிரி நிறைய இருக்கும். நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹைப்போதேஷன் டெர்மினேஷன் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்குள்ளே மட்டும் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி பார்க்கலாம். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொசீடை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரொசீடை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டேஷ்போர்ட் மாதிரி காமிக்கும். இதில் நீங்கள் லாகின்னா பண்ண வேண்டாம். லாகின்னா இது பண்ண வேண்டியது நமக்கு இருக்காது. டேரெக்டாக என்ன ஃபீச்சர்ஸில் பண்ணிக்கலாம் இது எல்லாமே போட்டுப்போம். இதில் நம்ம பண்ண போகிறோம் என்னன்னா ஹைப்போதிகேஷன் டெர்மினேஷன் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த ஹைப்போதிகேஷன் டெர்மினேஷன் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா வீக்கிள் நம்பர் என்ட்ரு பண்ணுங்க. உங்கள் வீக்கிள் நம்பர் என்ட்ரு பண்ணதும் கீழே சேஸ் நம்பர் கொடுப்பீங்களா. சேஸ் நம்பர்னா உங்கள் ஆர்சி புக்கில் வந்து ஃப்ரெண்டில் இருக்கும். அதில் வந்து சேஸ் நம்பர் கொடுக்கும். அதில் லாஸ்ட்டு 5 டிஜிட் மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த 5 டிஜிட் மட்டும் என்ட்ரு பண்ணீங்கன்னா ஜஸ்ட்டு வெரிஃபை டீட்டெயில்ஸ் கொடுங்க. இங்கே ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போகும். ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. உங்களோட ஹைப்போதிகேஷன் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். ஹைப்போதிகேஷன் ஷோ ஆகும்போது நீங்கள் எந்த பேங்க் லோன் போட்டிருக்கீங்க எல்லாம் காமிக்கும். இப்போ நான் HDFC பேங்கில் போட்டுக்கேன். ஸோ HDFC காமிக்கி கீழே டெர்மினேட் காமிக்கிறீங்களா, டெர்மினேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இன்ஜின் நம்பர் ஆர்சி புக்கில் எல்லாமே இருக்கும். உங்களோட சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், ஆர்சி புக்கில் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டுக்கும். அதை பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ அது கீழே பாருங்கள் இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுக்கு பார்த்தீங்களா. இன்சூரன்ஸ் வந்து லைவாக இருக்கணும். லைவாக இல்லை அப்படின்னா நீங்கள் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் டேரக்ட் லைவாக இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் இன்சூரன்ஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண உடனே இங்கே வந்து ஹைப்போதிகேஷன் பண்ண முடியும். 2-3 டேஸ் கழிச்சு தான் பண்ண முடியும். ஆனால் ஆன்லைனில் அப்டேட் ஆக 3 டேஸ் டைம் எடுக்கும். இப்போ இன்சூரன்ஸ் உங்க லைவா இருக்கும்போது ஓகே வெயிட் அடுத்து பாருங்க. ஃபீஸ் பேனல்ல பாருங்க. இந்த போஸ்டல் ஃபீஸ் ஒரு 50 ரூபாயும் ஸ்மார்ட் கார்டு ஃபீஸ் ஒரு 200 ரூபாய் எடுப்பாங்க. அடிஷனலா 25 யூசர்ஸ் அண்ட் சர்வீஸ் சார்ஜஸ் 25 ரூபா, மொத்தம் 275 ரூபா எடுப்பாங்க. நீங்க பே நோ கிளிக் பண்ணி நீங்க பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க பே நோ கிளிக் பண்ணும்போது இங்கே பாப்பப் மெசேஜ்மே வரும். 275 ரூபா பே பண்ணலாமா, இதே மாதிரி உங்க ஹைப்போதிகேஷன் சொல்லி கேட்கும். ஆமா சொல்லி இங்க ஐ ஹேவ் ஏ ரீட் தர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பே நோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பேஜுக்குள்ள போகும். அதில் நீங்கள் கியூஆர் யூஸ் பண்ணி கூட ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கியூஆர் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ஆயிரும். ஒன்ஸ் பேமெண்ட் டன் ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரிண்ட் சிஎம்வி ஃபார்ம் 35, பிரிண்ட் ரெசிப்ட், அப்லோட் டாக்குமெண்ட், ஃபைனல் சப்மிட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிரிண்ட் சிஎம்வி ஃபார்ம் 35 அப்படின்னா இது ஃபார்ம் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சு அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். HDFC பேங்க் வரைக்கும் என்எஸ்சியும் ஃபார்ம் 35 பேங்க் சைட்லேருந்து கொடுத்துருவாங்க, வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. நம்ம அந்த ஃபார்ம் 35 யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்கணும் அவசியம் இல்லை. பிரிண்ட் ரெசிப்ட் அப்படின்னா உங்க ரெசிப்ட் கொடுத்துப்பாங்க. இது 275 ரூபா பே பண்ண ரெசிப்ட் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, இப்போ நான் சொல்றேன். நீங்க இப்போ அதை கிளிக் பண்ணும் போது ஒரு பாப்பப் மெசேஜ்மே வரும். ஐ அக்ரி டு கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நீங்கள் அக்ரி கிளிக் பண்ணும்போது சப்மிட் பட்டன் காமிக்கும். அது கேட்டோன்னே கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோடில் இருப்பீங்க. இது என்னென்ன தேவைன்னா ஃபார்ம் 35, அப்புறம் என்ஓசி, இன்சூரன்ஸு, அப்புறம் பியூசி சர்டிஃபிகேட், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். இந்த பியூசி சர்டிஃபிகேட்னா பொலிசி சர்டிஃபிகேட். இது நியர்பை உள்ள ஏதாச்சும் நீங்கள் ஆர்டிஎஃப்ஸ் பக்கத்தில் நிறைய கடை உண்டு. 100 ரூபா டு 200 கேட்பாங்க. எனக்கு 150 ரூபா கேட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ வரும் நீங்கள் ஒவ்வொரு நியர்பையில் உள்ள கடையில் கேட்டுப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் வேலை தான். உங்கள் வீக்கிலோட அந்த எஸ்காஸ்ட் சைனஸில் வந்து ஒரு மிஷினுமே மாட்டி
எவ்வளோ இதுக்குள்ள இது போயிருக்கு, புகை அளவு எப்படி போயிருக்கு இப்போ செக் பண்ணி உங்கள் கையில் போட்டு தருவாங்க சர்டிஃபிகேட் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக வேணும். என்ஓசி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கிளம்பிட்டு வரணும். என்ஓசியும் ஃபார்ம் 35 கையோடு கொடுத்துருவாங்க. அவங்க அனுப்பும் போது சேர்த்து அனுப்பிடுவாங்க. சப்போஸ் வரல அப்புறம் நீங்கள் ஃபார்ம் 35 டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்களா, அது அதை ஃபில் பண்ணி உள்ள அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தேவைப்படல. ஆல்ரெடி என் ஃபைனான்ஸ் கோர்ஸ் பண்ணும்போது எனக்கு HDFC சைட்லேருந்து ஃபார்ம் 35 கொடுத்துருவாங்க. ஸோ நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் ஒன் பை ஒன் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணும்போது கீழே வந்து பாருங்க, இங்கே என்ன சொல்லுங்க, ஒன்லி ஆல்பபெட்ஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஃபைல் நேம் வந்து எப்பவுமே நம்பர்ஸ் இல்லை ஸ்பெஷல் கேரக்டர் வைக்காதீங்க. ஒன்லி ஆல்பபெட்ஸ் லெட்டர் ஃபார்மில் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார்ம் 35 கீழே பார்த்தீங்களா, வெறும் ஃபார்ம் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி போட்ட மாதிரி சப்போர்ட் ஆகும். ரெண்டாவது வந்து 1 MBக்கும் பிலோ இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுக்கும்போது ஐ அக்ரி டு சப்மிட் கேட்கும். நீங்கள் அப்லோட் பண்ண ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஃபைல் இஸ் அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லி வரும். ஓகே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வியூ டாக்குமெண்ட்டில் வந்து ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும், கண்ணு படம் போட்ட மாதிரி. ஸோ அப்போனா அந்த டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிட்டு அர்த்தம். சப்போஸ் ஃபைல் சைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இன்வைட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஆர் சைஸ் எஸ்கேட் அப்படி போட்டுக்கும். நீங்கள் ஃபைல் சைஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. PDF இருக்கும்போது நீங்கள் PDF சைஸ் ரெடியூஸ்னு கூகுள் போய் டைப் பண்ணாலே உங்கள் சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிடும். அதில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சைஸ் ரெடியூஸ் பண்ணி. இப்போ எல்லா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சைடில் வியூ டாக்குமெண்ட்ஸ் பாருங்கள், 5மே ஐக்கான் வந்துட்டு நம்ம உள்ள அப்லோட் பண்ணிட்டோம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் ஃபர்தர்னு கீழே இருப்பாங்க. ப்ரொசீட் ஃபர்தர் கிளிக் பண்ணும்போது ஒரு பாப்பப் மெசேஜ் வரும். என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கைண்ட்லி டூ த ஃபைனல் சப்மிட் கொடுங்க அப்படி வரும். நீங்கள் என்ன செய்யணும், ஸ்டேட்டஸ்குள்ளே போய் ரீபிரிண்ட் ரெசிப்ட் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பேஜுக்குள்ள வந்துடும். இதில் நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் சப்மிஷன் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் சொல்லி கேட்கும். நீங்கள் ஹோம் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஹோம் பேஜுக்கு போயிடும். நீங்கள் இது வந்து ஹோம் பேஜில் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து டாக்குமெண்ட் ஃப்ரீ ஃபைல் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, பிரிண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதோட நம்ம வேலை முடியல, இன்னொரு வேலை இருக்குது. நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அப்பாயின்மெண்ட் ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா, மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புக் அப்பாயின்மெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்களா, உங்களோட ஃபார்ம் நம்பரை என்டர் பண்ணிங்க அப்படின்னாலே கீழே கேப்சா கோட் என்டர் பண்ணோன்னே கெட் யூசர் டீடைல்ஸ் வரும். நீங்கள் இப்போ ஃபில் பண்ண ஃபார்மல் டீடைல்ஸ் என்டர் பண்ணும்போது கீழே யூசர் டீடைல்ஸ் வரும். கீழே யூசர் டீடைல்ஸ் ஓனர் டீடைல்ஸ் எல்லாமே காமிக்கும். உங்களுக்கு சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பரு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஓனர் நம்பர் எல்லாமே காமிக்கும். இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புக் அப்பாயின்மெண்ட் பிளான் ஓப்பன் ஆகும். அதில் வந்து அவங்க என்ன டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 13ஆம் தேதி செட் பண்ணிக்கேன். இப்போ வந்து அது வந்து மொத்தம் எத்தனை சீட்டாக இருக்குன்னு காமிக்கி. அவைலபிள் சீட்டு மொத்தம் 50 இருக்குது. டோட்டல் சீட்டு மொத்தம் 50 தான். ஸோ இப்போ யாருமே இது வரைக்கும் இதில் புக் பண்ணல. ஸோ இது புக் பண்ணிக்கிறேன். புக் பண்ணி ஆக்ஷன் பாக்ஸை டிக் பண்ணோம் அப்படின்னா புக் யூசர் டீடைல்ஸ் கேட்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர் யூ கன்ஃபார்ம் கேட்கும். ஆமாம் கன்ஃபார்ம் எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு புக்கிங் அப்பாயின்மெண்ட் ஐடி ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இதுதான் இங்கே புக்கிங் அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு லெட்டர். இந்த லெட்டர் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒன்று எடுத்து வச்சுக்கணும். அப்போ நீங்கள் ரெசிப்ட் ஒன்று டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃபார்ம் 35 நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இதில் நீங்கள் வந்து மேனுவலாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சில இதில் வந்து நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ண என்ன ஈஸி வரும் அப்படின்னா, நீங்கள் பேங்க்ல போய் சைன் வாங்கணும். இல்லை ஃபினான்சியல் பேங்க்ல போய் சைன் வாங்கி சீல் வாங்கணும். மேக்ஸிமம் எல்லா பேங்க்லேயும் வந்து அவங்க என்ஓசி அனுப்பும்போது சேர்த்து ஃபார்ம் 35 அனுப்பி விட்டுருவாங்க. ஓகேங்களா? இது வந்து தேவைப்படாது. சப்போஸ் பழைய வீக்கில் இந்த மாதிரி தேவைப்படும். இப்போ உள்ள எல்லா இதுக்குமே வந்து பேங்க்லேயே அனுப்பிடுவாங்க, என்ஓசி ப்ளஸ் ஃபார்ம் 35. ஓகேங்களா? இது கொஞ்சமாக ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேயே உங்கள் எல்லா டீட்டெயில் ஃபுல்லாகவே வரும் உங்களுக்கு. ஸோ இது இந்த ஃபார்ம் நமக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காமிக்க அதை காமிச்சேன். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து பேங்க் சைடு கொடுத்த ஃபார்ம். இந்த HDFC பேங்க் சீல் அடிச்சு அவங்க சைன் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இது மாதிரி சைன் போட்டுருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ண போனால், நீங்கள் எந்த சிட்டியை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்னைக்கு நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்களோ அன்றைக்குள்ள டேட்டையும் கொடுத்துட்டு உங்கள் ஓனரோட சைன் 2 பக்கம் போடணும். 2 சைன் ஃபார்ம் 35 போட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இது ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கணும். அப்போ இது என்ஓசி லெட்டரும் கையில் வச்சுக்கோங்க. இது க்ளோஸ் லெட்டர், லோன் க்ளோஸ் லெட்டர், என்ஓசி, அப்புறம் ஃபார்ம் 35 3 சேர்ந்தா வரும். இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எல்லாம் கையெழுத்து வச்சிருந்தா மட்டும் உங்களுக்கு வந்து ஓகே ஆகாது. இது ஆன்லைன் ப்ராசஸில் அப்ளை பண்ணோம். டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணணும். ஆர்டிஓ ஆஃபீஸ் விசிட் பண்ணால் மட்டும்தான் அவங்க எல்லாம் வாங்கி ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக தான் அப்லோட் பண்ணிக்கிங்களா, எல்லா டாக்குமெண்ட் செக் பண்ணுவாங்க. ஆர்டர் வைஸ் நீங்கள் வந்து ஃபார்மை வந்து ஒன்றா வச்சு நீங்கள் பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஆர்ஜி புக்கை வந்து வச்சுக்கணும். அப்புறம் ஸ்லாட்டுக்கு நீங்கள் புக் பண்ணிக்கிறீங்களா அதோட PDF வைக்கணும். அப்புறம் ரெசிப்ட் அது வைக்கணும். அதுக்கப்புறம் என்ஓசி, அப்புறம் பொலிசிங் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் என்ன வைக்கணும் அப்படின்னா ஃபார்ம் 35. இதெல்லாம் வச்சு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. நீங்கள் அங்கே போய் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி அவங்க கையில் கொடுங்க. அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு வீட்டுக்கே வந்து RC புக்கு அனுப்பி வச்சுக்கோங்க, நியூ RC புக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தப்பாவது பண்ணாங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா ரீமைண்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் ரீமைண்ட் பார்த்து புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் உடனே ரீப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.